எம்ஜிஆர் 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 சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணா அண்ணான்னு. இப்போ வந்து அது விஜய் விஜய்னு அது மாறுவதற்கான பல சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு. எதுவுமே செய்யாம போயிட்டு பல நடிகர்கள் வந்திருக்கலாம், பல நடிகர்கள் போயிருக்கலாம். அவங்க வந்து வெறும் அந்த திரை பிம்பத்தை மட்டுமே வச்சுட்டு அவங்க ஓட்டு கேட்கறது மக்கள் கிட்ட போவாங்க. ஆனா நாங்க வந்து தளபதி என்ற முகம் இருந்தாலும் மக்களை நேரடியா போய் சந்திக்கணும். மக்களை போய் சந்திக்கும் போது அவங்களோட கஷ்டம், அவங்களோட வறுமை, அவங்களோட வலி என்னன்றது நமக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு வார்டுலையும் அது இறங்கி ஒர்க் பண்ணி கட்டமைப்பை பலப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த கொடின்றது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் டீசர் மாதிரி தான். சினிமா பாட்டியில சொல்ல போனா அந்த மாநாடு தான் வந்து உங்களுக்கு தமிழ அரசியலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அமைய போது. அவர் பேச போற பேச்சுக்கள் தான் வந்து பல பேரை கட்டி நம்ம கட்சிக்கு இழுக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வா அது இருக்கும். மக்களை வந்து அவர் சந்திப்பார், மக்கள் கிட்ட பேசுவார், மக்களோட மக்களாக அவர் இருப்பார். வேற வழி கிடையாது, வந்துதான் ஆகணும். நீங்க அரசியல் வந்துட்டு நான் கேரவானுக்குள்ளே இருப்பேன், நான் வந்து ஒரு ஏசி ரூம்லேயே உட்காந்து பேசுவேன், இந்த வீடியோ கல்யாணம் எல்லாம் பண்ணுவோன்றதெல்லாம் இனி தமிழ்நாட்டுக்கு சாத்தியம் கிடையாது. மக்களோட மக்களாக இறங்கி அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய பல அவலங்களுக்கு நீங்க ரோட்ல இறங்கி வீதியில் இறங்கி போராடினா மட்டும்தான் மக்கள் அபிமானத்தை நீங்க சம்பாதிக்க முடியும். செய்தி மலர் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய கொடி மற்றும் பாடல் வந்து இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. எங்க திரும்பினாலும் அது இப்போ ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. கட்சியினுடைய இப்போ இருக்கிற நிலவரம் என்ன அண்ட் இந்த கொடி அண்ட் கட்சி பாடல் பத்தின பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு இன்டர்வியூல இணைஞ்சிருக்காரு இளைய தளபதியோடைய ஒரு தீவிர ரசிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டர் மிஸ்டர் ராம்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கேன். ஓகே, சோ உங்க மூஞ்சிலே வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியுது. எல்லாத்துக்குமே காரணம் கட்சியினுடைய கொடி மற்றும் பாடல் வெளியிடப்பட்ட இந்த தருணம் தான். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்தி மலர் சார்பா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துகள் கட்சிக்கும் உங்களுடைய தொண்டர்கள் அனைவருக்கும். சோ எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்லை, உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்டு இருந்த ஒரு நாள். நாங்கள் ரொம்ப நாளாக சரி இந்த கோட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, எப்போ அப்டேட் வரும், என்னைக்கு மாநாடு, என்னைக்கு அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்தே வந்து அந்த அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பயங்கரமாக இருக்கும், நல்லா இருந்தது. நாங்கள் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள். இன்னைக்கு அந்த நாள் வந்து நடந்திருக்கு. தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் இறங்கியிருக்கு. தளபதியோட அரசியல் அத்தியாயம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ஒரு தளபதி ரசிகனா இருந்து இப்போ தொண்டனா இருக்கிற எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அதை வரவேற்றுட்டு இருக்காங்க. அந்த கொடியை டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடியில என்ன சொல்லியிருக்கு, அந்த நிறங்கள் என்ன சொல்லுது, தளபதியோட ஸ்பீச்சு, அவர் எமோஷனலா பேசின விஷயங்கள்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு தொடக்கமா இருக்கு எங்களுக்கு இது. அவர் பேசின பேச்சு, அந்த கொடி ஏற்றி வச்சது, அது பிரம்மாண்டமா பிளான் பண்ணோம். அது எப்படி பார்த்தாலும் ஒரு கொடி வெளியீடுன்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா மக்கள் முன்னிலையில பண்ணணுன்றது தான் ஒரு ஆசை எங்களுக்கும் சரி, தளபதிக்கும். பட் அதுக்கான அந்த நடவடிக்கை, அந்த பர்மிஷன்ஸ், சில அப்ரூவல்லாம் கிடைக்கலன்றதுனாண்டி ஆஃபீஸ்லேயே வச்சு அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இனி அரசியல் களம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு எங்க தளபதி. இன்னிலேருந்து இனி வந்து பல விஷயங்கள் விவாதிக்கப்படும். தளபதி அது ஏன் சொல்லியிருக்கா, இது ஏன் சொல்லியிருக்காரு, இந்த கலர் ஏன் அப்படி இருக்குன்ற மாதிரிலாம் இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பவே பல பத்திரிகையாளர்கள் வந்து விமர்சனங்கள், பாராட்டுகள், வரவேற்பு, எதிர்ப்புன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும். நல்ல ஒரு தொடக்கம், ஒரு ஆரம்பத்தை, ஒரு உரையாடலை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இனி வரும் நாட்கள்ல தான் தெரியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போக போகுதுன்றத. அதே மாதிரி அந்த ஸ்பீச்லயும் எங்க தளபதி சொன்னாரு, இந்த கொடிக்கான விளக்கம், இந்த கொடிக்கான ஒரு வரலாறு இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த மாநாட்டுல அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. அதை போய் பண்ணுங்க. நம்ம மக்கள் கிட்ட போய் இந்த கொடியை நீங்க பதிய வைங்கன்றதெல்லாம் எங்க தளபதி பேசியிருக்காரு. அதை வந்து தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு ரசிகர்களாகிய தொண்டர்களாகிய நாங்க அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணியை இனி தொடர்ந்து செய்ய போறோம். பேசும்போது நீங்களே சொல்லிட்டீங்க நடுவுல, நாங்க வந்து பெருசா இந்த விழாவை வந்து கொண்டாடணும்னு நினைச்சோம், பல மக்கள் முன்னிலையில பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு. பட் இப்போ ஒரு புதிய கட்சி ஒண்ணு உதயம் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றதுனாலயே நிறைய நெருக்கடிகள் வந்து சந்திக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். சோ
அந்த நெருக்கடிகள் தான் ஒரு முக்கியமான காரணம் பெரிய விழாவா வந்து இந்த ஒரு விழாவை பண்ண முடியாததுக்கு. சோ தொடக்கத்திலே இப்படி இருக்கு. இன்னும் போக போக பல நெருக்கடிகள் அதாவது மாநில அரசை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா நிறைய நெருக்கடிகள் வரலாம். இப்படி பல நெருக்கடிகள் வரும். சோ அதெல்லாம் வந்து எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? இல்ல நெருக்கடிகளே பார்த்து வளர்ந்தவர் தான் எங்க தளபதி. சினிமாலயே அத நாங்க நெறைய பார்த்துட்டோம். நெருக்கடிகள மட்டுமே பார்த்து, பிரச்சனைகள் மட்டுமே பார்த்து, போராட்டங்களை மட்டுமே பார்த்து தான் அவர் இந்த லெவலுக்கு அந்த முதலிடத்துக்கு வந்து உட்கார்ந்திருக்காரு. பிரச்சனைகள் எங்களுக்கு புதுசு இல்ல. நாங்க அத பழக்கப்பட்டு அந்த கும்கி படத்துல கூட ஒரு வசனம் வரும். 52 வயசுக்கு மேல அதுவே பழகிடும்னுவாங்க பாருங்க. அந்த மாரி எங்களுக்கு அது ரொம்ப பழகி போயிடுச்சு. பல போராட்டங்கள பார்த்துட்டோம். பல அவதூறுகள நாங்க பார்த்துட்டோம். பல அபியூசஸ பார்த்துட்டோம். இவங்க என்ன அரசியல்ல இத விட பயங்கரமாலாம் வரும்னு தெரிஞ்சு தானே அவர் இறங்குறாரு அரசியலுக்கு. இது என்ன இதுல சினிமால அவர் பார்த்துட்டு அந்த விமர்சனங்கள்லாம் வந்து அவருக்கான அந்த எரிஞ்ச கட்கர் அந்த விமர்சனங்கள்லாம் படிக்கட்டா அமைச்சு தான் இன்னைக்கு அவர் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்ந்திருக்காருன்னும் போது இதை விட பயங்கரமான விமர்சனங்கள்லாம் அரசியல்ல வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு அவர் தயாரா தான் இருக்கார். அவர் அரசியல பார்க்கிறார், படிக்கிறாருன்னும் போது அதெல்லாம் எந்த அளவுக்கு எதிர்கொள்ளணும், எப்படி சமாளிக்கணும், அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே அந்த பொறுமை தான், அந்த நிதானம் தான். அந்த நிதானம் தான் அவர் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமால இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஒரு விமர்சனம் பார்த்துட்டு அதை உடனே ரியாக்ட் பண்ணி அதுக்கு எதிர்வினை ஆற்றதை விட அதை பொறுமையா அதை எப்படி கையாளுறாருன்றதான் நம்ம தளபதியினோட தனி சிறப்பு. அந்த விஷயத்துல நீங்க தளபதி அடிச்சுக்க முடியாது. இப்போ வரக்கூடிய விமர்சனங்கள் கூட ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நம் கட்சி மீது வைக்கப்படும் பொழுது அதை பார்த்து அது சரி செய்ய தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கிறது. நீங்க அவதூறுகளையும் அபிசேஷம் அள்ளி போடும்போது அதை நம்ம பார்த்து கவனம் செலுத்தாம அதை புறந்தள்ளிட்டு இக்னோர் நெகட்டிவிட்டி எங்க தளபதி சொன்ன ஒரு விஷயம் தான். அதை புறந்தள்ளிட்டு மக்களுக்கான அரசியல் என்ன, அவங்க மாற்றத்திற்காக நம்ம என்ன செய்யணுன்றதுக்காக தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியலை தரணுன்றதுக்காண்டி தான் அந்த கட்சியை நம்ம தொடங்கி இருக்கோம் போது அதை நோக்கின ஒரு பயணமா தான் நம்ம போகணுமே தவிர ஆக்கப்பூர்வமான விமர்சனம் நாங்க எடுத்துப்போம். சில தேவையில்லாத விமர்சனங்கள் அபியூசஸ் எல்லாம் வரும்போது அதை நம்ம தள்ளி வச்சுட்டு மக்கள் சேவையை நோக்கி நம்ம போகணுன்றது தான் இந்த இடத்துல என்னோட கருத்தா நான் வைக்கிறேன். சரி, இப்போ கட்சி சார்பா நீங்க என்ன பண்ண போறீங்க புதுசா? ஏன்னா வர ஒவ்வொரு புது கட்சியும் வரும்போது நாங்க இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம்னு சொல்றது வழக்கம் தான். அது மட்டும் இல்லாம இத்தனை ஆண்டுகள் எவ்வளவோ கட்சிகள் எவ்வளவு தலைவர்கள் சொல்லாத விஷயங்கள் புதுசா ஒன்னும் இந்த கட்சி மூலமா சொல்ல போறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க என்ன செய்ய போறாங்க புதுசா அப்படின்ற ஒரு கேள்வி நிறையவே இருக்கு. என்ன செய்ய போறீங்க? இல்ல நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு இல்லாத போதே வந்து மக்கள் இயக்கமா இருக்கும்போதும் சரி, ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, பல நலத்திட்ட உதவிகள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல இயக்கங்கள் பல போராட்டங்கள் நாங்க தளபதி அது முன்னெடுத்திருக்காரு. பல உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விலையில்லா விருந்தகமாகட்டும், குருதியகமாகட்டும், பயிலகமாகட்டும், இப்ப அந்த பசங்க படிக்கிற அந்த டியூஷன் மாதிரி ஆரம்பிச்ச விஷயங்கள் ஆகட்டும் இருக்கட்டும் சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணுமோ கடந்த 15 வருடமாவே அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. களத்துல இருக்கக்கூடிய மக்கள் இயக்க தோழர்கள். இப்ப புதுசா வந்துட்டு திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு நாங்க சிஎம் என்ற ஒரு கனவோடலாம் நாங்க வரல. அதுக்கான கட்டமைப்பை பலப்படுத்தணும், கிரவுண்ட் ஒர்க் செய்யணும், மக்களை சந்திக்கணும், மக்கள் கிட்ட நல்ல பேரை எடுக்கணும். இதெல்லாம் கடந்த 15 வருஷமாவே எங்க மக்கள் இயக்க நிர்வாகிகளும் சரி, எங்க பொய்ச்சாளர்களும் சரி கடுமையா உழைச்சி அது மக்கள் கிட்ட ஒரு நற்பெயரை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. நாங்க இன்னைக்கு போயிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்க போறது இல்லை. அம்மா நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்க செய்ய போறோம். அதிகாரம் இல்லாத போதே நாங்க இவ்வளவு எல்லாம் செய்யறோம். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் நல்லா தான் செய்ய போறோம்னு சொல்லி தான் நாங்க ஓட்டு கேட்க போறோம். எதுவுமே செய்யாம போயிட்டு பல நடிகர்கள் வந்திருக்கலாம், பல நடிகர்கள் போயிருக்கலாம். அவங்க வந்து வெறும் அந்த திரை பிம்பத்தை மட்டுமே வச்சு போய் அவங்க ஓட்டு கேட்கறதுக்கு மக்கள் கிட்ட போவாங்க. ஆனா நாங்க வந்து தளபதி என்ற முகம் இருந்தாலும் மக்களை நேரடியா போய் சந்திக்கணும். மக்களை போய் சந்திக்கும் பொழுது அவங்களோட கஷ்டம், அவங்களோட வறுமை, அவங்களோட வலி என்னன்றது நமக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு வார்டிலும் அது இறங்கி ஒர்க் பண்ணி கட்டமைப்பை பலப்படுத்தி வச்சிருக்காங்க. பல நலத்திட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டும் இருக்கும், பல சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னும் அமைப்பா சேர்ந்து ஒரு கட்சியா மாறும்போது பல பேர் இணைந்து அது இன்னும் அதிகாரம் என்பது நம்ம கைக்கு வரும்பொழுது அவங்களுக்கான விஷயத்தை தான் நம்ம பண்ண போறோம். அதை நாங்க செய்ததெல்லாம் வந்து சொல்லி காட்டி நாங்க பண்றோம்லாம் கிடையாது. அம்மா நாங்க இந்த உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்க கிட்ட இன்னும் அதிகாரம் வந்ததுன்னா இன்னும் நிறைய உதவி நாங்க செய்ய போறோம்ன்றதுதான் சொல்லி அவங்க கிட்ட கேன்வாஸ் பண்ண போறோமே தவிர ஓட்டுகளா அதை மாத்தத்துக்கான முயற்சி எடுக்க போறோமே தவிர எதுவுமே செய்யாம எதுவுமே பண்ணாம ஐயா நான் வந்துட்டேன் எங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும் எங்க தளபதியை ஓட்டு போட்டுருக்க நாளைக்கு நாங்க சிஎம் என்ற கனவோடலாம் நாங்க இறங்கல. சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம், மக்களை நம்புறோம், மக்களும் வந்து எதிர்பார்க்கறாங்க. இந்த 2 கட்சிகளுக்கு மாறி 50 வருஷமா நாங்க ஓட்டு போட்டுட்டோம். எங்க வாழ்வை மேம்படுத்துறதுக்காகவும் எங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவும் எந்த ஒரு மாற்றமும் பெருசா எங்களுக்கு நிகழல. ஒரு புதிய போர்ஸையும் வரவிட மாட்டாங்க. மூன்றாவது ஒரு கட்சி உருவாகணும்னு நினைச்சாலும் அதை இவங்க தடுக்க பாக்குறாங்க. ஒண்ணு சண்டை செய்யறாங்க, இல்லைன்னா அவங்களை அரவணைச்சுக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க டம்மி ஆக்குற வேலைகளை பாக்குறாங்க. இப்படிதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பண்ணாங்க. அவர்களை வந்து என்ன மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணி அவர் மட்டம் தட்டினாங்க. எப்படியெல்லாம் அவர் வந்து எந்த லெவலுக்கு இறங்கி போயிட்டு இது செய்யணுமோ அதெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் பண்ணாங்க. இப்பவும் பல எதிர்ப்புகள் இப்பவே சோசியல் மீடியா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும், எப்படி மக்களை போய் சந்திக்கணும். மக்கள் வந்து தளபதி அவர்கள் நம்புறாங்க, வரவேற்கிறாங்க. புதிய போர்ஸ் வரணும், ஒரு மூன்றாவதா ஒரு அணி ஒரு சக்தி வரணும். மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாங்க அதை பாக்குறோம், மக்களை சந்திக்கிறோம், பேசுறோம் போது அந்த புதிய வரவுக்கான அந்த ஒளி எங்களுக்கு தெரியுது. மக்கள் கிட்ட வந்து எங்களுக்கு அவரு தளபதி வரட்டும்,
நாங்க ஓட்டு போடுறோம், அவர் ஆதரிக்கிறோன்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பல கட்சிகள் வந்து பல பேர் வந்து நம்ம வெற்றி கழகத்தை வந்து தன்னை இணைச்சிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னும் போது இப்போ மாநாடு நடக்கட்டுமே. மாநாடு நடக்கும்பொழுது அவர் பேசுனதுக்கு பிறகு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் மறுபடியும் நிகழும். இந்த கொடின்றது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் டீசர் மாதிரி தான். சினிமா பாணியில சொல்ல போனா அந்த மாநாடு தான் வந்து உங்களுக்கு தமிழ் அரசியல்லே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையா அமைய போகுது. அவர் பேச போற பேச்சுக்கள் தான் வந்து பல பேரை கட்டி நம்ம கட்சிக்கு இழுக்க போகுதுன்னும் போது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வா அது இருக்கும். அந்த ஒரு நாளுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் எங்களை நம்புறாங்க. நாங்க மக்கள் நம்பி 2026 காலத்துல இறங்க காத்திருக்கிறோம். ஓகே. பேசும்போது சொன்னீங்க புது ஃபோர்ஸ் வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து கட்சி சார்ந்த சில பேர் நிர்வாகிகள் வந்து மக்களோட சேர்ந்து மக்கள் பணியில ஈடுபட்டுட்டு இருந்தாங்களே தவிர்த்து, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவரா முன் வந்து மக்கள் பணியில பெருசா ஈடுபடுறத நிறைய பேரால பார்க்க முடியல. அந்த ஒரு கேள்வி பெருசா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், காமராஜர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே மக்கள் பணியில பயங்கரமா ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த களத்துக்கு போயிட்டு வேலை பார்க்கிறது அப்படின்றது மிக பெருசா பார்க்கப்பட்டது. ஆனா விஜய் இன்னும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது அவரை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயமா நீங்க சொல்ற ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் தான். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து 15 வருடம் திமுகல பயணிச்சுட்டு அதுக்கு பிறகு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அரசியல் இருந்துகிட்டு தான் அவர் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் வந்து திரை அந்த பிம்பம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களும் போய் களத்துல போய் பார்த்தாங்க, சந்திச்சாங்க. அதெல்லாம் உண்மைதான். தளபதி அவர்கள் வந்து என்னன்னா அவர் நினைக்கக்கூடிய அவர் செயல்படுத்தக்கூடிய பல திட்டங்களை தன் நிர்வாகிகள் மூலியமா அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த விலையில்லா விருந்தகம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நடக்குது. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும் உங்களுக்கு அது இருக்கு. காலை உணவு என்பது இலவசமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்சா பண்றாங்க, இல்லைன்னா தளபதி அவர்கள் கிட்ட இருந்து அந்த நிதின்றது போய் அவங்க அதை இன்னமும் அதை நிறுத்தாம அது கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடிகர்னும் போது அவருக்குன்னு ஒரு திரைபிம்பம் இருக்கு. அங்க அவர் போனார்னா அங்க ஒரு கூடக்கூடிய ஒரு மக்கள்னு இருக்கு. ஒண்ணு இல்ல. அதுதான் இப்ப என்ன பிரச்சனைனா அது ஒரு பாசிட்டிவாவும் நடக்கும், நெகட்டிவாவும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, அந்த அந்த கள்ளச்சாராயம் விஷயத்துல வந்து பல பேர் இறந்தாங்க. அங்க தளபதி அவர்கள் போனாங்க, பல கட்சி தலைவர்கள் போனாங்க. ஆனா விஜய் அவர்கள் போகும்போது அங்க நடக்கக்கூடிய சூழல் என்ன, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, சலசலப்பு என்ன, அங்க மக்கள் கூடுறாங்கன்னும் போது அது ஒரு பாதுகாப்பு மெஷர்மெண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய தலைவர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழல் நிலவுதுன்னும் போது இப்போ நடிகர் விஜய் மாதிரி ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ், மக்களால் கொண்டாடப்படும் ஒரு நடிகர், லட்சக்கணக்கான ஃபேன் ஃபாலோவிங் இருக்கக்கூடியவர் வந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு வராருன்னும் போது அங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சேரும் போது அங்க எதனா ஒரு அசம்பாவிதம் நடக்கும், அங்க வேற ஏதாவது பிரச்சனை நடக்கும்ன்றதுனால தான் அவர் நினைக்கக்கூடிய பல விஷயங்களை தன் நிர்வாகிகள் மூலியமா பண்றாங்க. நிர்வாகிகள் பண்ணாலும் என்ன, தலைவர் பண்ணானே, எல்லாம் அவர் முகம் தானே. எல்லா இடத்துலயும் தளபதி விஜய் என்ற அவரோட முகம், அவரோட விஷயங்கள் தானே அந்த அவங்களுக்கு நடக்குது. மக்கள் தெளிவா இருக்காங்க. அங்க இப்ப விலையில்லா விருந்தகம்னா அது தம்பி விஜய் நடத்துது, விஜய் கட்சிக்காரங்க நடத்துறாங்கன்றது மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்போ குருதியகமா இருக்கட்டும், பயலகமா இருக்கட்டும், இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல வந்து அந்த இரவு நேர பாடசாலை ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்களுக்கு தெரியுது இல்ல. அது வந்து நிர்வாகிகள் பண்ணானே, விஜய் பண்ணானே எல்லாமே தெரியுது. அந்த பாதுகாப்பு முறைன்றது ரொம்ப அவசியமானது ஒன்றா இருக்கு. அதுவும் தளபதி மாதிரி ஒருத்தர் வராருன்னும் போது அந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து அவர் நினைக்கக்கூடிய பல விஷயங்களை அண்ணன் புஷியானந்த் மூலியமாக, மக்கள் இயக்க நிர்வாகிகள் மூலியமாக அது நேரடியா போயிட்டு நிர்வாகிகள் மூலியமா வச்சு அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேரளால வந்த ஃப்ளட்டும் அப்படிதான். நிர்வாகிகள் மூலியமா தான் அங்க இருக்கிற ஃபண்ட் எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஏன்னா நாளைய தலைவர் விஜய் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறது அப்படின்றதுனால இத்தனை நாள் கேரவன்ல இருந்தவர் ஒரு ஏசி இனி வந்துதான் ஆகணும். இனி வந்து நடிகர் விஜய் கிடையாது. நான் தான் சொல்றேன், இனி நடிகர் விஜய்ன்றது அந்த கோட்டு படம் முடிஞ்சு அடுத்து 69 ஒரு படம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அரசியல்வாதி விஜய். இனி மக்களை வந்து அவர் சந்திப்பார், மக்கள் கிட்ட பேசுவார், மக்களோட மக்களாக அவர் இருப்பார். வேற வழி கிடையாது, வந்துதான் ஆகணும். நீங்க அரசியல் வந்துட்டு நான் கேரவானுக்குள்ளே இருப்பேன், நான் வந்து ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்து பேசுவேன், இந்த வீடியோ கல்யாணம் எல்லாம் பண்ணுவேன்றதெல்லாம் இனி தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது. மக்களோட மக்களாக இறங்கி அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய பல அவலங்களுக்கு நீங்க ரோட்ல இறங்கி வீதியில இறங்கி போராடினா மட்டும்தான் மக்கள் அபிமானத்தை நீங்க சம்பாதிக்க முடியும். ஒண்ணு, இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களே வந்து பல போராட்டங்கள் பல விஷயங்கள் பண்ணி அவருக்கு 15 வருஷம் ஆகுது அந்த 8.2 வாக்கு சதவீதம் வாங்குறதுக்கே. ஒரு தமிழக அரசியல் கட்சி அங்கீகாரம் வாங்குறதுக்கே வந்து அவர் 15 வருஷம் தேவைப்படுது. ஆனா தளபதி அவர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து கட்சியிலே வந்து 50-60 லட்சம் பேரை உறுப்பினராகவே சேர்ந்திருக்காங்கன்னும் போது அவர் அரசியல் வரத்துக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்கோட தான் அவர் வராரு. அப்படி இன்னும் மக்களை போய் அவர் சந்திக்கும் பொழுது, மக்களிடம் போய் சேரும் போது அது இன்னும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். நம்ம நினைக்கக்கூடிய அந்த இலக்கை வந்து ரொம்ப சாதாரணமா கொண்டு போயிடலாம். அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கல, சும்மா ஒரு ட்ரைலர் மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் சொன்னார்ல இப்போ அந்த நிகழ்ச்சியில கூட என்ன சொன்னாரு, நீங்க எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த நாள்ல வந்து நான் பேசுறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பீச்சுக்கு பிறகுதான் மக்கள் கிட்ட இன்னும் எழுச்சி அதிகமாகும், மக்களோட மக்களா அவர் இன்னும் நெருக்கமாவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க வைக்கக்கூடிய கேள்வி அவர் மக்களை சந்திப்பார்ன்றது. நீங்க பாருங்க, எலெக்ஷன் நெருங்க
வியூகம் எப்படி இருக்க போகுதுன்றது பாருங்க. இது நம்ம விஜயான்றதை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பொதுவாவே அரசியல் அப்படின்றது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இப்ப இந்த சாக்கடைக்குள்ள இறங்கி சுத்தம் பண்ண விஜய் தயார் அப்படின்றது தான் நீங்க சொன்ன கருத்து. அப்படிதானே? இல்ல சாக்கடைன்னு நான் சொல்லல. அது உங்க கருத்து. சாக்கடைலாம் நம்ம பார்க்க வேணாம். அது வந்து ஒரு எளிய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட படுற மக்களுக்கு அவங்களோட வாழ்வியலை மேம்படுத்துறதுக்காகவும், அவங்க கீழ இருக்கணும் மேல தூக்கி வர்றதுக்காகவும் அரசியலுக்கு எங்க தளபதி வரார். அவர் ஒன்னும் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துக்காகலாம் அவர் வரல. அவர் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் சினிமாலேயே அவர் இருந்திருக்கலாம். இன்னும் 10 வருஷம் இருந்தா 2000 கோடி சம்பாதிச்சிருக்கலாம். அவர் ஏன் அந்த உச்சத்துல இருக்கும்போது கூட அதை விட்டுட்டு வராருன்னும் போது அந்த சேவை மனப்பான்மை, அந்த சேவை நோக்கத்தை தான் நம்ம பார்க்கணும். அரசியல் என்பது சாக்கடை எல்லாம் கிடையாது. ஏன்னா அரசியல் என்பது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது சாக்கடையா மாத்தி வச்சிருக்காங்க. சில எப்படி சொல்றது, அந்த மக்களை வச்சு அரசியல் செய்து அதுல வந்து லாபம் பெறக்கூடிய அந்த மாதிரி ஒரு சில அரசியல்வாதிகளால மட்டும்தான் அது சாக்கடையா பார்க்கப்படுது. அந்த அப்படி நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அப்படி அந்த ஒரு கருத்தை வச்சாலும் அதை சுத்தம் பண்றதுக்கு பல பேர் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து எங்க தளபதி சுத்தம் பண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. சாக்கடை அள்ளுறது ஒண்ணும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான இழிவான ஒரு செயலும் கிடையாது. ஒரு இடத்த சுத்தம் பண்றோம் போது அது நல்ல ஒரு விஷயம் தான். அதை எங்க தளபதி நிச்சயமாக வந்து செய்வார்ன்றதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழக பாடல்ல வந்து ஒரு வரி வந்திருக்கு. கரை இல்லாத ஒரு கையை பிடிச்சு போற காலம் வந்து. அதுதான் கரை இல்லாம கைனா எல்லார் கரையிலும் தான் கைகள்ல தான் கரை இருக்கு. எந்த விஷயத்துக்கு வந்து நீங்க லஞ்சம் வாங்காம ஒரு விஷயத்த பண்ண முடியுது சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட உங்களுக்கு வந்து லஞ்சத்தை கொடுத்தாதான் அந்த வேலை நடக்குது. சேவை மையத்துல போனா கூட அவன் வந்து அதுக்கான விஷயத்த வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கான போது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, கலை நிறுவனம் என்னன்னு தெரியும். ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால பணம் கொடுக்காம செய்ய முடியாதுன்றது யதார்த்தமா எல்லாருக்குமே தெரியும். சும்மா டிவி முன்னாடி உட்காந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிளீனா இருக்கு தமிழ்நாட்டுலாம் நம்ம பேசிட முடியாது. இதுல இருக்க இன்னும் பல குறைகள் இருக்கு, பல விஷயங்கள் மாற்றப்பட வேண்டியது இருக்கு. ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பல பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் எங்க தளபதி வர்றாரு. அந்த கட்சி கொடியோட நிறங்களும் அந்த அந்த கட்சி கொடி நம் கொள்கைகளை ரொம்ப அழகா சொல்லுது. சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்குமான ஒரு கட்சியாகவும் அனைவருக்குமான ஒரு தலைவராகவும் தான் நம்ம தளபதி வராருன்றத அந்த கட்சி கொடி பாடலும் சரி, அந்த கட்சி கொடியும் உணர்த்துது. அது ஒண்ணு போதும் நமக்கு. தளபதி இது வேற, இதை தாண்டி வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. இப்போ கட்சி கொடிக்கு வருவோம். நம்ம கட்சி கொடியை பார்த்துட்டு உள்ளூர்ல இருக்கிற விஷயங்களை காப்பி அடிச்சாதான் எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து கருத்து வேறுபாடு இப்போ போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள். ஏன்னா ஸ்பெயின் நாட்டு கொடியை வந்து இந்த கலர் வந்து ரெசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை எதை பார்த்தாச்சும் இன்ஸ்பயர் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்ஸ்பயர் ஆகுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இது நிறைய காலங்களாக வந்து திரைப்பட இயக்குநர்களுக்கு பல விஷயங்கள்ல வந்து ஒரு கருத்துல இருந்தா நமக்கு ஒரு கருத்தை நம்ம பாக்குறோம். அந்த கருத்துல எதனா ஒரு முரண் இருந்தா அதுல மாத்தி இதுல இது சரியில்லை இது மாத்தணும். பெரியார்களோ என்ன சொல்லியிருக்காரு, நான் சொல்றதை அப்படியே நம்பாதீங்க, உங்க பகுத்தறிவு வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க, நானே சொல்லியிருந்தாலும் நம்பாதீங்கன்னும் போது இப்போ சிவப்புன்றது வந்து வெறும் திமுக மட்டுமே பயன்படுத்தணும், அதிமுகவை மட்டும் பயன்படுத்தணும், ஏன் ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தணும் எதனா சட்டம் இருக்கான்னு? அப்படி கிடையாது. அந்த நிறம் எதை குறிக்கிறது? அது உழைக்கும் வர்க்கத்தினுடைய, பாட்டாளி வர்க்கத்துடைய, மக்களுடைய உழைப்பை குறிக்கிற ஒரு நிறமா அந்த சிவப்பு நிறம் இருக்கு. மஞ்சள் வந்து எதை குறிக்கிறது? சமத்துவத்தையும் தாராளத்துவத்தையும் தனி மனித சுதந்திரத்தையும் குறிக்கிற ஒரு நிறமாக அந்த மஞ்சள் இருக்கு. அந்த நீலம் பச்சை எல்லாம் உங்களுக்கு என்னன்றது, நீலம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாகவும், அந்த பச்சை என்பது வந்து விவசாயம், அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு பாதுகாவலனாக பல விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு விஷயமா தான் அதுல இருக்குன்னும் போது அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நம்ம கொண்டு வந்து அது கம்பைல் பண்ணி வந்து சேர்க்கிறோம். அதே மாதிரி அந்த வாகைப்பூ, வாகை என்பது என்ன? வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அந்த வாகைப்பூவை நம்ம அது ஒரு சிம்பிளா நாங்க வச்சிருக்கணும் போது இதை நீங்க காப்பின்னு சொன்னா நீங்க அது அவனுக்கு என்னன்னா அதை பார்த்து ஜீர்ணிச்சிக்க முடியாம அது எப்படி சொல்றது வயிற்றெரிச்சல் காரணமாக கூட அப்படி சொல்லலாம். ஆனா எங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டா இருக்கு. மக்கள் அதை வந்து புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஏன்னா இந்த கருப்பு சிவப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு புதுசா இருக்கே, நிறைய விஷயங்கள் அதுல இருக்கே, ஏன்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த கொடியில பல விஷயங்கள் தகவல்கள் இருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து பல பத்திரிகையாளர்கள்லாம் பாசிட்டிவாவும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. நெகட்டிவா பேசக்கூடியவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க பேசுறது பேசிக்கிட்டு இருக்கட்டும், அதுவும் ஒரு நல்லதுதான். பேசு பொருளா இருக்காரு எங்க தளபதி என்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. நாங்க ஒன்னும் பாசிட்டிவான சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொடியில 2 பக்கம் வந்து 2 போர் யானைகள் வந்து நிக்குது இல்லையா? லிரிக்கல் வீடியோ பார்த்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பயங்கரமான 2 யானை வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த 2 யானையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இந்த 2 யானை வருது. சோ ஃபர்ஸ்ட் சண்டை போட்ட அந்த 2 யானையை என்னவா ரெப்ரசென்ட் பண்றீங்க? ஏன்னா எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே தமிழகத்துல தலையோங்கி இருந்த 2 கட்சிகள் டிஎம்கே, ஏடிஎம்கேவை அடிச்சுட்டு நம்ம டிவிக்கு முன்னால் வரா மாதிரியான ஒரு பின்பம் அது. அதுதான் ஒரு ரெடி பண்ணிருக்கிறதே பார்க்கும்போதே நமக்கு அப்படிதான் தெரியுது. ஏன்னா அவர் வந்து பெரிதினும் பெருதுகள்னு அந்த லியோவோட வெற்றி விழால பேசியிருப்பார். நமக்கு முன்னாடி நிக்கிறது 2 பெரிய யானைகள். அந்த யானைகளை நம்ம அடிக்கணும்னா நம்மளோட குறி அந்த யானைக்கு தான் இருக்கணும்ன்ற மாதிரி வந்து அந்த சின்னத்துக்கான சின்ன ஒரு சமிக்கையா அவர் அப்பவே சொல்லியிருந்தார். அப்போ புரியல இப்ப புரியுதுன்ற மாதிரி அவர் அப்பவே வந்து ஒரு இன்டிமேட் பண்ணியிருக்காரு. அந்த யானையை வச்சு சிம்பிள் வச்சு பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சுது. ரைட். அப்போ ஆக்சுவலா
அதுதான் அது பெரிய மிகப்பெரும் யானைகள், யானை பலம் பொருந்திய கட்சிகளா இந்த திமுகவும் அதிமுகவும் இருக்கு. பணபலம், அதிகார பலம் சொல்லி அவங்களுக்கு இந்த கட்டமைப்பாகவும் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த 50 வருஷமா அவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த நீங்க அடிக்கணும்னா அந்த யானை பலம் பொருந்திய இன்னொரு யானையால தான் முடியும். அதனாலதான் அந்த யானையை ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வராங்க. நிச்சயமா இது எப்படி சொல்றது, இந்த யானை வந்து அந்த யானையை வதம் பண்ணுன்றத இந்த இடத்துல நான் உறுதியாவே நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் 3 எழுத்து மந்திரம் ஒலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நிச்சயமா. சொல்லியிருக்காங்க. சோ அண்ணா, அப்புறம் எம்ஜிஆர், இப்போ விஜய் அப்படியா? இல்ல அதுதான் அந்த பாட்டுல லிரிக்லயே உங்களுக்கு அந்த போட்டோவே காட்டுறாங்களே. என்ன அந்த 3 எழுத்து மந்திரம் தான் தமிழ்நாட்டுல ஒலிக்க போகுதுன்றதெல்லாம் நான் பல பேட்டிகள்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஜய் என்ற அந்த 3 எழுத்து மந்திரம் பல இடங்கள்ல ஒலிக்கும். ஆல்ரெடி 25 வருஷம் தமிழ் சினிமால ஒலிச்சுக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல வந்து அவரை உட்கார வச்சிருக்கு இந்த 3 எழுத்து மந்திரம் போது அரசியலிலும் வந்து அவர் நிச்சயமா இந்த பெயர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு அது போகும். இவரை தாண்டி நீங்க வேற எதுவும் அரசியல் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் உருவாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு ரசிகனாவும் தொண்டனாவும் எங்களுக்கு இருக்கு. அதை தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா 3 எழுத்து மந்திரம் சொல்லி பல நாள் ஆகி போச்சு. எம்ஜிஆர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணான்றது இப்போ வந்து அது விஜய்னு அது மாறுவதற்கான பல சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு. அது எந்த கான்பிடென்ட்ல நம்ம சொல்றோம்னா மக்கள் கிட்ட நம்ம சந்திக்கிறோம், அவங்க சொல்றக்கூடிய அந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம பேசுறோம். அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு எப்படி சொல்றது, அதுக்கான பதில் உங்களுக்கு வந்து அந்த 3 எழுத்து மந்திரம் வந்து எந்த அளவுக்கு அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கு, அந்த மக்கள் வந்து எப்படி தளபதி அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம 26ல பொறுத்து தான் பார்க்கணும். எங்களுக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து தளபதி அவர்கள் உருமாற போகிறார். 2026 வந்து இவரை தாண்டி தான் நீங்க அரசியல் செய்யணும். இவரை வச்சு நீங்க எதிர்த்தோ ஆதரித்தோ தான் பேசணுமே தவிர இவரை தவிர்த்துட்டு நீங்க அரசியல் இனி பண்ணவே முடியாது தமிழ்நாட்டு அரசியல்ல. அதுதான் அந்த 3 எழுத்து மந்திரத்துக்கான சக்தி. அது நிச்சயமா நடக்கும்.